வெல்கம் டு அரமையஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல மே 29 உள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் ஆஃப் நியூஸ் பார்த்துடலாம். மணிப்பூர் எஸ்ஐஆரோட ஃபேஸ் 3 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல மணிப்பூர் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இங்க நிறைய எத்னிக் கான்ஃபிளிக்ஸ்னால இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின நியூஸ் தான் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆன்லைன் கேமிங் ரிலேட்டடா கவர்மெண்ட் டாக்ஸேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட லீகல் வேலிடிட்டியை சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கர்நாடகால ஒரு பொலிட்டிக்கல் சர்ன் நடந்திருக்கு. சிஎம் இதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 2.5 years ஒரு சிஎம் இருந்தாங்க. நெக்ஸ்ட் மாறுறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் அந்த பேக்டை. நெக்ஸ்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டி வேணான்னு சில தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஏன் சொல்றாங்கன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அல்சைமர் தெரியும். இட் இஸ் அ நியூரோலாஜிக்கல் டிசீஸ். பழசெல்லாம் மறந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை ஏர்லியா டிடெக்ட் பண்றதுக்காக பயோ மார்க்கர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் தேவைன்றத படிக்கலாம். நெக்ஸ்ட் சந்திரயான் 2 2020க்கு முன்னாடியே நம்ம அனுப்பின மிஷன். ஸோ அந்த மிஷன் இன்னுமே ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அது ரீசெண்டா ஒரு ஃபைண்டிங் சொல்லி இருக்குது. என்னன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன் அமாங் சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு ஆர்டிக்கிள் அண்ட் அதை நம்மளோட பப்ளிக் ஹெல்த் பாலிசியில இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். தென் கோல் கேசிஃபிகேஷன். நமக்கு தெரியும் இந்தியா நிறைய கோல் ரிசர்வ்ஸ் இருந்தாலும் நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ அந்த இம்போர்ட்டை சப்ஸ்டியூட் பண்றதுக்காக கோல் கேசிஃபிகேஷன் ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் கொரியா we already have trade relations. அந்த ட்ரேட் ரிலேஷன்ல ஒரு அப்கிரேடேஷன் கொண்டு வரலாம்னு பேசுறாங்க. ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜெர்மனி நெதர்லாந்து ஒரு புதுசா ஒரு காப்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இது ஏன்னா பால்டிக் ரீஜன்ல நாட்டோவோட பிரசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது. ஒன்னும் இல்ல, யூரோப்பியன் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல புதுசா ஒரு டெவலப்மெண்ட். அதுவும் என்னன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கீழே வேர்ல்ட் கப்ல கோல்ட் மெடல் வாங்கியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷூட்டர். அவங்க யாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷாங்க்ரீலா டயலாக் மே 29 அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டயலாக் பத்தின பேசிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பாலிட்டி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா, அது கீழே தான் வரும். மணிப்பூர் எலெக்ஷன் கமிஷன் கன்சிடர் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஃபார் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் எலக்டர்ஸ். ஸோ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துகிட்டே இருக்கு. 2 phases ஆஃப் எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு. 3rd phase ஆஃப் எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற நியூஸ் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல ஒன் அமங் த ஸ்டேட்ஸ் மணிப்பூர் ஏன் ஸ்பெசிபிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்க எத்னிக் வயலன்ஸ் இருந்தது நமக்கு தெரியும். ஸோ அங்க நிறைய பர்சன்ஸ் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்படின்னா என்ன, அவங்களோட ஹோம் கான்ஸ்டுவன்சில அவங்க இல்ல. இப்போ அவங்க கான்ஸ்டுவன்சில இல்லைன்னா எலக்டோரல் ரோல்ல அவங்க நேம் இன்க்ளூட் ஆகுமா ஆகாதா, என்ன ப்ரொசீஜர்? இப்போ அவங்க இல்ல, நேம் கொடுக்கலன்னா எலக்டோரல் ரோல்ல இருந்து எடுத்துருவாங்களா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதை பாத்துக்கிறதுக்காக தனியா ஒரு அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்னால. ஸோ இதுல நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும், கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிகிள் இருக்கு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிகல் 324 நம்மளுக்கு தெரியும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தே ஹாவ் த பவர் டு சூப்பரிண்டெண்டன்ட் கண்ட்ரோல் எலெக்ஷன்ஸ். எந்த எலெக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்க்கு இவங்க தான் ஓவரால் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 325ல என்ன இருக்கும்னா, ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு ஜெனரல் எலக்டோரல் ரோல் இருக்கும். அந்த ஜெனரல் எலக்டோரல் ரோல்ல எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இருக்காது அப்படின்றத ஆர்டிகல் 325ல சொல்லியிருப்பாங்க. ஸோ எலக்டோரல் ரோல் ஒரு கான்ஸ்டுவன்சில இருக்கணும் அப்படின்றதுக்கான பேஸ் ஆர்டிகல் 325ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 326 இதுல யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் கொடுப்பாங்க. அடல்ட் சஃப்ரேஜ் ஆர் அடல்ட் பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 18 இயர்ஸ்க்கு மேல எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரைட் உங்களுக்கு
கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 326க்கு கீழே கொடுத்திருக்காங்க. சோ இது கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த ஆர்டிகல்ஸ். இத ஃபர்தரா ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன கொண்டு வருவோம், ஆக்ட்ஸ், லீகல் ஆக்ட்ஸ் கொண்டு வருவோம். அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 2 இருக்கு, 1950 அண்ட் 1951. ஜென்ரலா 1950 வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் எல்லாத்தையுமே பேசும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்ல பாக்குறோம், இப்ப நிறைய ஃபேக்ட்ஸ் கேக்குறாங்க, ஆக்டோட பேஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஸோ பிஃபோர் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது, லைக் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது. இப்போ இதுக்கு கீழே செக்ஷன் 13 இருக்கும், 21 இருக்கும். இப்ப இந்த 21ல தான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் பீரியட் டு பீரியட் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத 21ல சொல்லியிருப்பாங்க. 13ல தான் வந்து எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் செக்ஷன் 13ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நடக்கிறது இல்லையா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரோல்ஸ் அதை யார் பண்ணுவாங்கன்றது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 போஸ்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் அப்ப என்ன நடக்கும் அப்படின்றது பத்தி பேசுவாங்க. இதுல வந்து ஆபீசர்ஸ், ரிட்டர்னிங் ஆபீசர், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர், அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அஃபென்சஸ், எலக்டோரல் அஃபென்சஸ் என்னலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951க்கு கீழே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்தவரை எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு கீழே அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஆக்டுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தரை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அது பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கானா இருக்கு. ஏன்னா செக்ஷன் 13 கீழே எலெக்ஷன் கமிஷனுக்கு பிளெக்சிபிள் அப்பாயிண்டிங் பவர்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே அவங்க இந்த மாதிரி எத்தனை அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்னாலும் அப்பாயிண்ட் பண்ணலான் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன் மணிப்பூருக்கு அப்பாயிண்ட் பண்ணலான்னு பேசியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், மணிப்பூர்ங்கிற ஸ்பெஷல் கேஸ், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்னா யாரு, அவங்களுக்கு பவர்ஸ் எங்க இருந்து வருது, கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்னலாம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், why Supreme Court online gaming tax verdict could be a final death blow to sector. ஸோ கேமிங்ன்ற செக்டர், அதுக்கு கீழே ஆன்லைன் கேமிங்க நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் செக்டரா பார்த்துட்டு இருக்கிறோம். we projected to be $9 billion மார்க்கெட்டா இருக்கும் 2029ல. இது வந்து ஒரு $9 billion மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்றதா நம்ம பேசுறோம். இதுக்கு ப்ராப்பரான லீகல் ரெகுலேஷன் கொண்டு வரணும்னு 2025ல நம்ம ஆக்ட் கொண்டு வந்துட்டோம். அந்த ஆக்ட் என்னன்னா ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட். அந்த ஆக்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரூல்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த ரூல்ஸும் நம்ம மே 2026ல இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன பேசுறாங்கன்னா, இதுக்கு கீழே டாக்ஸேஷன் உண்டு. ஸோ இந்த டாக்ஸேஷன் வந்து புரிஞ்சுக்கணும்னா 2023, இந்த 2023க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டோட டாக்ஸேஷன் டிஃபரன்ஷியல் டாக்ஸேஷனா இருந்தது. அதாவது கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கேம் ஆஃப் ஸ்கில்னா உங்களுடைய எபிலிட்டி, உங்களோட திங்கிங் எபிலிட்டி, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங், இதை பேஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்லுவோம். கேம் ஆஃப் சான்ஸுங்கிறது கேம்பிளிங் மாதிரி. நீங்க வந்து உங்க லக்கை பேஸ் பண்ணி நீங்க ஒன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க, அந்த ப்ரெடிக்ட் பண்ணது வந்துருச்சுன்னா உங்களுக்கு காசு வரும். ஸோ ரியல் மணி கேமிங்க ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸ். இந்த கேம் ஆஃப் ஸ்கில்க்கு 18% ஜிஎஸ்டி வச்சிருந்தோம், கேம் ஆஃப் சான்ஸ்க்கு 28% ஜிஎஸ்டி வச்சிருந்தோம். பட் 2023க்கு அப்புறம் கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸ்னே கிடையாது. ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ரியல் மணி கேமிங்னாலே ஒரே ஜிஎஸ்டி தான், 28% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஆல்சோ 2023க்கு முன்னாடி என்ன வச்சிருந்தோம்னா கிராஸ் கேமிங் ரெவென்யூ, அதாவது மொத்த கேமிங் ரெவென்யூல அந்த 18%ஓ 28%ஓ டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2023க்கு அப்புறம் கிராஸ் கேமிங் ரெவென்யூ கிடையாது, உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஒருத்தங்க வந்து பெட்டிங் பண்றாங்க அப்படின்னா
அந்த பெட்டிங்ல ஃபுல் ஃபேஸ் வேல்யூ என்னவோ மொத்தத்துக்கும் நாங்க வந்து டாக்ஸேஷன் பிடிப்போம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆன்லைன் கேமிங் பேசிஸ்ல உள்ள டாக்ஸேஷன் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? 2023க்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க, 2023க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதையுமே ரெட்ரோஸ்பெக்டிவா பண்றாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன்னா என்ன, இந்த ஆக்ட் கொண்டு வந்த டேட்டுன்னு இல்ல, முன்னாடி ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. இப்ப 2026னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்ல இருந்தே அது அப்ளிகபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன். ஸோ இதை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாவும் கொண்டு வந்திருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆனா இது லீகலி வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த நியூஸ். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் என்ன, 2025ல உங்களுக்கு இந்த ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் வந்தது இல்லையா? ஸோ அந்த ஆக்ட் வரும்போதே இந்த ரியல் மணி கேமிங்கை நம்ம கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரியல் மணி கேமிங் ரிலேட்டடான செக்டர் நிறைய இந்தியாவில் வளர்ந்து வந்துட்டு இருந்தது, நிறைய ரெவன்யூவும் கொடுத்துட்டு இருந்தது. பட் அதெல்லாமே நிறைய ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னுமே இந்த டாக்ஸேஷன் அதிகமாகும் போது அந்த செக்டர் வந்து பாதிப்படையும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல என்ன தெரியணும்னா, இந்த ஆக்ட் ரூல்ஸ் எல்லாம் என்ன வந்துச்சு, டாக்ஸேஷன் அண்ட் ஜென்ரலா பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஷெட்யூல்ல நம்ம பிரிப்போம் இல்லையா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதுல பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் வந்து உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் பாலிட்டி ரிலேட்டடான நியூஸ் தான். பவர் ஷிஃப்ட் இன் கர்நாடகா as CM steps down. கர்நாடகால 2023ல காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வராங்க. ஆனா பார்ட்டியோட டாப் போஸ்ட், அதாவது சீஃப் மினிஸ்டர் யார் ஆகணும் அப்படின்றதுல 2 பேருக்கு நடுவுல, 2 குரூப்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 2 பேருக்கு நடுவுல ஒரு கண்டெஸ்ட் மாதிரி இருக்கு. சித்தராமையா ஒருத்தங்க, இன்னொருத்தங்க வந்து DK சிவகுமார்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 2 பேருக்கு அப்புறம் யாரு சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணும்போது பார்ட்டி தலைமையில இருந்து நடுவுல வந்து ஒரு டீல் மாதிரி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2.5 years வந்து ஒருத்தர் இருக்கட்டும், செகண்ட் 2.5 years இன்னொருத்தர் இருக்கணும். அதை மியூச்சுவலா 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2.5 years முடிஞ்சிருச்சு. சித்தராமையா வந்து நான் இனிமே சீஃப் மினிஸ்டர் இல்ல, ஐ வாண்ட் டு ரிசைன் அப்படின்ற ரெசிக்னேஷன் லெட்டரை கவர்னர் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த கவர்னரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது DK சிவகுமார், அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்க. இதுதான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் நியூஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா என்ன தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 163 and 164 இது ரெண்டும் தான் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர் ஒரு ஸ்டேட்ல எப்படி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசும். ஸோ இந்த 2 ஆர்டிகிளோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். இப்போ கவர்னர்ன்றவங்க இருந்துட்டே தான் இருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஸ்டெப் டவுன் பண்றாங்க. இப்ப அந்த சீஃப் மினிஸ்டர் போன உடனே நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு சில கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எப்போ எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி இல்லாதப்போ அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இருக்க தானே செய்யுது. அப்ப சீஃப் மினிஸ்டர் இறங்கிட்டாங்க அப்படின்னா கவர்னருக்கு யாரோ ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேஜர் பாலிசி டெசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் டே டு டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு பின்னாடி இருந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்கணும், அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக இப்ப சித்தராமையா இறங்கினாலுமே அவங்க வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்டில் நெக்ஸ்ட் சிஎம் கம்ஸ் இன், இவங்க வந்து இருந்து அவங்களுக்கு வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த கவர்னர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட்ங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, டிஃபைன் பண்ணல. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன் மாதிரி, கன்வென்ஷனலா ஆனா நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்னருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். இது ஆர்டிகல் 163லே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் சொல்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து ஆர்டிகல் 164க்கு கீழே பார்ப்போம். The chief minister clause 1 பாருங்க. Chief minister shall be appointed by governor and other ministers shall be appointed by governor on the advice of chief minister. So chief minister சொன்ன council of ministers government appoint பண்ணி அவங்க தான் இப்ப மினிஸ்ட்ரியா இருப்பாங்க, அதாவது கவர்மெண்டா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணா அவங்க கூட இருக்கிற
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணுவாங்க. இதுதான் ஜெனரல் நார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிஎம் வந்தாங்கன்னா அந்த சிஎம் யார் யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க மறுபடியும் மினிஸ்டர்ஸ் ஆவாங்க. இப்ப வெளியில வர்ற மினிஸ்டர்ஸ் வந்து எம்எல்ஏவா அதே ஹவுஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எவ்வளவு இருப்பாங்கன்றத பார்க்கணும். ஸோ 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல வரும். இதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அது வந்து 15%. இந்த 15%ங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்பர் சொல்லியிருப்பாங்க, மினிமம் 12 இருக்கணும். அதாவது 12க்கு கீழே போயிடக்கூடாது அப்படின்னு இந்த சப்கிளாஸ் 1A சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொவிஷனும் இந்த ஆர்டிகிள் 164ல தான் இருக்கும். 164 கிளாஸ் 3ல வந்து கவர்னர் வந்து இப்ப திரும்ப அடுத்த உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் வரும்போது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வரும்போது யார் வந்து அவங்களுக்கு ஓத் எடுக்க வைப்பாங்க அப்படின்னா கவர்னர். இந்த ஓத்கான ப்ரொவிஷன் வந்து நம்மளோட ஷெட்யூல்ஸ்ல 3rd ஷெட்யூல்ல இருக்கும். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 163ல என்ன இருக்கு, 164ல என்ன இருக்கு, கவர்னருக்கான பவர் என்ன, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கான ரிலேஷன் என்ன, கான்ஸ்டியூஷன்ல இந்த ஓத் டேக்கிங் ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கு, நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் கர்நாடகா வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். அதாவது இப்ப தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. பட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து நம்மளுக்கு யூனியன் லெவல்ல பாத்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். ஸோ கர்நாடகா இஸ் ஒன் அமங் தெம். அவங்களுக்கு வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கு. வேற எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் GS3 எக்கனாமிக்கு கீழே ட்ரேட் ரிலேட்டடான டாபிக் தான். ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் ஆன் கெமிக்கல்ஸ் அ கீ கன்சர்ன். ஸோ ஆன்டி டம்பிங் டம்பிங்னா என்ன, ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன, ஆன்டி டம்பிங் டியூட்டியை கவர்மெண்ட் ஏன் பண்றாங்க, அதை ஏன் கீ கன்சர்னா சிலர் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டம்பிங்னா என்ன. இப்போ 2 கண்ட்ரி ட்ரேட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுது, சே ஃபார் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரி எக்ஸ் கிட்ட, சைனான்னு வச்சுப்போம். இப்ப சைனா அவங்க ப்ராடக்டை இந்தியா கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வி ஆர் இம்போர்ட்டிங். இம்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesன்னு வச்சுப்போம். ஜென்ரலா இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை இந்தியால ப்ரொடியூஸ் பண்றோம், நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 rupees. அதே ப்ராடக்டை இப்ப நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம், அவங்களோட அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து 20 rupeesன்னு வச்சுப்போம். இது வந்து இம்போர்ட் பண்றோம் இன்னொரு கண்ட்ரிட்ட இருந்து, இது நம்மளோட டொமஸ்டிக் பிரைஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல எந்த ப்ராடக்டை வாங்குவாங்க, 80 rupees இருக்க ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க, ஏன்னா அதான் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்போ இன்னொரு கண்ட்ரி நம்ம இம்போர்ட் பண்ற கண்ட்ரியோட டொமஸ்டிக் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து சரி கட்டுறதுக்காக ஒரு 20 rupees டியூட்டி மாதிரி போடுவோம். ஓகேவா? இந்த டியூட்டி பேரு தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. இந்த கண்ட்ரி இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, அது பேரு டம்பிங். அந்த டம்பிங்கை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கரெக்டிவ் டியூட்டி போடுறோம். அந்த கரெக்டிவ் டியூட்டி பேர் தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்டோட பிரைஸ் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா இருந்தாலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போட முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, டம்பிங் தான் பண்றாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அந்த டம்பிங் பண்றனால டொமஸ்டிக் மார்க்கெட் இன்ஜுரி ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் இன்ஜுரிக்கு அந்த டம்பிங் தான் காரணம் அப்படின்ற அந்த காசல் ரிலேஷன்ஷிப்பையும் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யாரு செக் பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஆன்டி டம்பிங் டியூட்டியை தான் உண்மையில ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. டம்பிங் தான் பண்றாங்களா, அதனால நமக்கு பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க
இந்த கண்டிஷனை பார்த்து சொல்லிடுவாங்க. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ தான் ஆன்டி டம்பிங் டியூட்டியை இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டம்பிங்னா என்ன, ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன, ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அந்த கண்டிஷன்ஸை யாரு செக் பண்ணுவாங்க, அண்ட் தென் ஃபைனலா யார் அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வரை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பேசிக்ஸ். இது போக இன்னும் 2 டியூட்டி நம்ம எக்கனாமில படிப்போம். என்னன்னா கவுண்டர்வெயிலிங் டியூட்டி அண்ட் சேஃப்கார்ட் டியூட்டி. கவுண்டர்வெயிலிங் டியூட்டினா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா இருக்கு, இது வரை சேம். ஆனா அந்த ப்ராடக்ட் ஏன் கம்மியா இருக்குன்ற ரீசனை பார்க்கணும். இப்போ வந்து சைனாவே வச்சுப்போம், ஒரு ஃபாரின் கண்ட்ரி. அந்த ஃபாரின் கண்ட்ரி வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அந்த சப்சிடிஸ் கொடுக்கறனால அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம கவுண்டர்வெயிலிங் டியூட்டி இம்போஸ் பண்ணுவோம். புரியுதா? இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்டே கம்மி தான், இங்க வந்து மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா இருக்கு, ஸோ அது டம்பிங் பண்றாங்க. இங்க அந்த ஃபாரின் கவர்மெண்ட் கொடுத்த சப்சிடிஸ்னால உங்களுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட் பிரைஸை விட அந்த ப்ராடக்டோட பிரைஸ் கம்மியா இருக்கு, அது கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. இன்னொன்னு சேஃப்கார்ட் டியூட்டி. இந்த சேஃப்கார்ட் டியூட்டி என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் திடீர்னு அப்நார்மலா இம்போர்ட் சர்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டியூட்டி போடுவோம் இல்லையா, அதுதான் சேஃப்கார்ட் டியூட்டி. ஓகேவா? இது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா பண்றோம், இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா பண்றோம். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் வச்சுப்போம். இப்போ மொபைல் ஃபோன் இம்போர்ட் திடீர்னு அன்கண்ட்ரோல்டா ரைஸ் ஆயிட்டே இருக்கு, இம்போர்ட் அதிகமா இருக்கிறனால அதை கவுண்டர் பண்றதுக்காக பண்றதுதான் சேஃப்கார்ட் டியூட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன பேசியிருக்காங்க, இதெல்லாமே பத்தி பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டி போடும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட பிரைஸ் எப்படினாலும் மார்க்கெட்ல அதிகமாயிரும்ல. இப்ப 80 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 100 ரூபாய் ஆயிருது. அப்ப 100 ரூபாய் ஆகும்போது அத கெமிக்கல்ஸ், கீ கெமிக்கல்ஸ்ல போட்டாங்கன்னா அந்த கீ கெமிக்கல்ஸ் எடுத்து டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும், அதை ரா மெட்டீரியலாவோ இன்டர்மீடியட் ப்ராடக்டாவோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் ரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து எடுங்க அப்படின்னு சில அசோசியேஷன்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தோம், ஏப்ரல் மந்த்ல ஒரு 40 பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம இம்போர்ட் டியூட்டியை எக்ஸம் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த நியூஸை அடுத்தது பேசுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன, ரீசெண்டா நியூஸ்ல என்ன பேசுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக், நியூ பிளட் டெஸ்ட் மே டிடெக்ட் அல்சீமர்ஸ் இயர்ஸ் பிஃபோர் சிம்டம்ஸ் அப்பியர். ஸோ இது நம்ம GS3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே ஹெல்த் ரிலேட்டட் டிசீசஸ் நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அண்ட் ஆல்சோ பயோடெக்னாலஜியும் படிப்பீங்க. பயோடெக்னாலஜி கீழே இந்த பயோ மார்க்கர் அப்படின்றது இதுல பேசியிருக்காங்க. ஸோ அல்சைமர் டிசீஸ்னா என்ன? இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். அதாவது நம்மளோட நியூரல் புரோட்டீன்ஸ், நியூரல்னா என்ன, பிரெயின் ரிலேட்டட் புரோட்டீன்ஸ், இதுல வந்து பீட்டா அமைலாய்டு அண்ட் டவ், இந்த 2 புரோட்டீனும் ரிலேட்டட் டு அல்சைமர்ஸ். இதை தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஃபேக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன, ஏன் இதுக்கு பேர் இப்படி வச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்க போக வேணாம். பீட்டா அமைலாய்டு அண்ட் டவ் புரோட்டீன் ரிலேட்டட் டு வாட்னு தெரிஞ்சு கேட்டா உங்களுக்கு அல்சைமர்ஸ்ன்னு தெரியணும். ஸோ இது வந்து நார்மலா நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற புரோட்டீன். இந்த புரோட்டீன் சம்டைம்ஸ் அப்நார்மல் ஃபார்மா மாறிடும். அதாவது டேங்கிள்ஸ் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு பிளேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அமைலாய்ட் பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டவ் புரோட்டீன் வந்து நியூரோ ஃபைப்ரில்லரி டேங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது அப்நார்மல் ஃபார்மா மாறிடுது. அந்த அப்நார்மல் ஃபார்ம் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நர்வ் செல்லுக்கும் இன்னொரு நர்வ் செல்லுக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் நடக்காது. அப்போ உங்களுக்கு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வருது. ஸோ அல்சைமர்ஸ் டிசீஸை பொறுத்தவரை இந்தியாவில் 5.3 மில்லியன் பீப்புளுக்கு ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, இன்னுமே நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு ஜென்ரலா நமக்கு தெரியும், டிமென்ஷியா
டிமென்ஷியாங்கிறது வந்து ஒரு சிண்ட்ரோம், அதாவது ஞாபக மறதி, அது வந்து ஒரு சிண்ட்ரோம். ஆனா அல்சைமர்ஸ்ங்கிறது டிசீஸ். அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து 60 to 70% ஆஃப் டிமென்ஷியாவுக்கு காரணம் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஓகேவா, புரியுதா? இது வந்து ஒரு சிண்ட்ரோம், இது டிசீஸ். மோஸ்ட் ஆஃப் த டிமென்ஷியாவுக்கு காரணம் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி அல்சைமர்ஸ் வந்தா ஒன்று இருக்கிற ஞாபகம் எல்லாம் போயிடும், இன்னொன்று அவங்களால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாது, அவங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அல்சைமர்ஸோட இம்பாக்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த புரோட்டீன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பயோமார்க்கர், அதாவது ஒரு பிளட் டெஸ்ட். பயோமார்க்கர்னா இப்போ சுகர், டயபெட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டயபெட்டிஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பிளட்ல இருக்கிற உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுவோம், சுகர் டெஸ்ட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அல்சைமர்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல இந்த பீட்டா அமைலாய்டு அண்ட் டவு புரோட்டீன்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்பாங்க. அது ரொம்ப எலிவேட்டட் லெவல்ஸ்ல இருந்ததுன்னா அல்சைமர்ஸ் ஆன்செட் ஆகி உங்களுக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை சீக்கிரமாவே நம்ம கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கானதுதான். பட் பேசிக்கா இந்த டிசீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 புரோட்டீனோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இதுவுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ் தான், ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் நியூஸ். So Chandrayaan 2 identifies possible presence of ice in lunar south pole. Chandrayaan 2 நம்ம 2019ல அனுப்பியிருப்போம், அதுக்கப்புறம் Chandrayaan 3 அனுப்பிட்டோம். இந்த Chandrayaan 2 வந்து ஒரு சக்சஸா அப்படின்னா பார்ஷியல் சக்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த Chandrayaan 2ல நம்ம 3 விஷயங்கள் அனுப்புவோம், ஆர்பிட்டர், லேண்டர் அண்ட் ரோவர். 3 காம்பனன்ட்ஸ் ஆர் 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஆர்பிட்டருங்கிறது 3 சுத்தி வரும், லேண்டருங்கிறது 3ஓட லூனார் சவுத் போல்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும்னு அனுப்பியிருந்தோம், அது பேரு விக்ரம். ரோவருங்கிறது வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இறங்கி மூன்ல வந்து மூவ் ஆகி போகும், அது வந்து பிரக்யான், ரோவர்னு சொல்லுவோம். அதோட நம்மளோட ரோவர் பேரு பிரக்யான். ஓகேவா, இது Chandrayaan 2ல நம்ம அனுப்பணும். நம்மளுக்கு வந்து சாஃப்ட் லேண்டிங் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேவா, Chandrayaan 3ல சாஃப்ட் லேண்டிங் சக்சஸ் பண்ணோம், பட் Chandrayaan 2ல சாஃப்ட் லேண்டிங் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ ரோவரே இருக்காது, இது போயிருச்சா. ஆனா ஆர்பிட்டர் வந்து ஒரு சக்சஸ். அதாவது இதான் மூணுனா 3 இப்படி சுத்தி வந்து அப்சர்வேஷன் பண்ணி அங்கிருந்து டேட்டா அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இதுல நம்ம என்ன ரீசெண்டா சொல்லியிருக்காங்கன்னா DFSAR, டியூவல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருந்தோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்மளுக்கு லூனார் சப்சர்ஃபேஸ், அதுவும் எங்க சவுத் போல்ல, சதர்ன் போல் ஆஃப் மூன்ல சப்சர்ஃபேஸ்ல ஐஸ் இருக்கு, அதாவது வாட்டர் மாலிகுல்ஸோட பிரசன்ஸ் ஆன ஐஸ். ஸோ ஐஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DFSAR, எஸ்ஏஆர் என்ன, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. அதாவது டேயா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் சர்ஃபேஸ்க்கு கீழே இருந்தாலும் என்ன கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கு இமேஜிங் பண்ணி சொல்லும் யூசிங் மைக்ரோவேவ்ஸ். டியூவல் ஃப்ரீக்வன்சி வந்து எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட், அதாவது லார்ஜர் வேவ் லென்த் அண்ட் ஷார்ட்டர் வேவ் லென்த் 2 பேண்டுமே ஆன இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இது லூனார் சவுத் போல்ல அப்படின்னு சொல்றதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, லூனார் சவுத் போல் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஷேடோட் ரீஜன், அதாவது சன்லைட் அங்க படவே படாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அங்க வாட்டர் மாலிகல்ஸ் இருந்தாலுமே எவாப்ரேட் ஆயிருக்காது, இருக்கிறது ஃப்ரோசன் கண்டிஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்றதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம மூனுக்கு வந்து மனுஷங்க போகலாம், இன்ஹாபிட் பண்ணலான்ற வர பிளான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும்போது அங்க தண்ணி இருக்கிறது அவசியம் இல்லையா? ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் ரொம்பவே முக்கியம்னு பேசியிருக்காங்க. இது Chandrayaan 2 ஓடுது, 2019ல அனுப்பின மிஷனோடது. இதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், GSC இன்டர்னல் செக்யூரிட்டி கீழே நியர்லி 1200 ஃபிஷிங் ஹார்பர்ஸ் டு பி brought under CISF வாட்ச் அப்படின்னு சென்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ CISFனா என்ன, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க வந்து மொத்தமா 7 சர்வீசஸ் இருப்பாங்க. CAPFக்கு கீழே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே CAPF, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் என்ற பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். அவங்களுக்கு கீழே CISF
அசாம் ரைஃபிள்ஸ், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப்னா என்ன? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க ஜென்ரலா எங்க இருப்பாங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல, மெட்ரோ ஸ்டேஷன், நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ், ஸ்பேஸ் ரிலேட்டட் இன்ஸ்டலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் பாப்பீங்க, சீ போர்ட்ஸ், இதுலலாம் வந்து இவங்க ஆல்ரெடி செக்யூரிட்டி ஃபோர்ஸா இருப்பாங்க. இப்ப இவங்களோட புது ஃபங்க்ஷனல் ஏரியா என்னது? ஃபிஷிங் ஹார்பர்ஸ் அண்ட் ஃபிஷிங் சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீ போர்ட் ஏற்கனவே இருந்தது, இப்ப புதுசா ஃபிஷிங் ஹார்பர் அண்ட் ஃபிஷிங் லேண்டிங் சைட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கோங்க. சீ போர்ட்டுங்கிறது வந்து கமர்ஷியலா இல்ல இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேட்டடான கார்கோஸை ஹேண்டில் பண்ற போர்ட் தான் சீ போர்ட். ஃபிஷிங் ஹார்பருங்கிறது லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் ஃபிஷிங் பண்ற லார்ஜ் ஸ்கேல் ட்ராலர்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா தான் ஃபிஷிங் ஹார்பர், கமர்ஷியலா பண்றது. ஃபிஷிங் லேண்டிங் சைட்ஸ்ங்கிறது ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு இப்போ படகுல போய் ஃபிஷிங் பண்ணிட்டு வருவாங்கல்ல, ஸோ அதெல்லாமே ஃபிஷிங் லேண்டிங் சைட். இது ஏற்கனவே இருந்தது, இது ரெண்டும் இப்ப புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சிஐஎஸ்எஃப் ஓட ஃபங்க்ஷன் கீழே. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து 2000 மும்பை தாஜ் டெரர் அட்டாக் நடந்திருக்கும். இதெல்லாமே வந்து சீல இருந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி வந்துதான் பண்ணுவாங்க, அதாவது மரைன் ரூட் மூலமா. அதே மாதிரி தெர் ஆர் பொட்டன்ஷியல், அந்த கோஸ்டல் செக்யூரிட்டின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் நிறைய ஏரியால இருக்கு. ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கலாம், ட்ரக் ஸ்மக்லிங் நடக்கலாம், கோல்ட் ஸ்மக்லிங் நடக்குது, ஃபேக் கரன்சி உள்ள கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பல த்ரெட்ஸ் இருக்கிறனால இது மட்டும் பத்தாது, எல்லா ஏரியாலையும் பார்க்கணும். அப்பதான் நம்மளோட கோஸ்டல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றது பேசுவாங்க. இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கோஸ்ட் கார்டுங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே இருப்பாங்க. ஸோ அவங்களும் கோஸ்டல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்பவே முக்கியமான பார்ட்ல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, December 2025 there was a proposal to bring in Bureau of Port Security. Bureau of Civil Aviation Security நம்ம ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கோம், அது இருக்கு. அது வந்து சிவில் ஏவியேஷன் செக்டருக்கான செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான அத்தாரிட்டி. அதே மாதிரி பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று கொண்டு வரலான்னு பேசியிருக்காங்க. இதுவரை கொண்டு வரல, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஹெல்த் ரிலேட்டடான நியூஸ் தான். கலர் பிளைண்ட்னஸ் ஹிடன் விஷன் கண்டிஷன், மெனி டோன்ட் ரியலைஸ் தே ஹேவ். ஸோ நம்மள கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு ஏதோ ஒரு கலரா எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ப்ராப்பரா என்னைக்கோ ஒரு நாள், இப்ப நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. நம்மளுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் எடுக்கும் போதுதான் நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னே. இதுதான் கண்டிஷன். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஹிடன் விஷன் கண்டிஷனாவே இருக்கு. ஸோ இதை ப்ராப்பரா சீக்கிரமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு அக்கமடேட் திஸ் கண்டிஷன் இன் அவர் ஹெல்த் பாலிசி. இப்போ ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா எல்லா கலர்லயும் நம்ம போட்டா இவங்களால பார்க்க முடியாது. ஸோ இவங்க சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இந்தியாவில் இருக்காங்க. 70 மில்லியன் இந்தியன்ஸ் ஆர் பொட்டன்ஷியலி கலர் பிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள அக்கமடேட் பண்ணி ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் பிளைண்ட்னஸோட பேசிக்ஸும் பேசியிருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ் வந்து 8% ஆஃப் மென் அண்ட் 0.5% ஆஃப் விமன். விமன்ல வந்து 0.5% தான் இருக்கு. ஆனா மென் கம்பேர் பண்ணும்போது 8%. ஏன் மென்னுக்கு அதிகமா கலர் பிளைண்ட்னஸ் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ ஃபீமேலோட குரோமோசோம் வந்து XX இருக்கும் இல்லையா, மேலோட குரோமோசோம் XYன்னு இருக்கும். இந்த Xன்ற குரோமோசோம்ல தான் உங்களுக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீன் இருக்கும். ஒரு ஃபால்ட்டி ஜீன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீன் இருக்கும். சம் ஜீன்ல மியூட்டேஷன் வந்துருச்சு. அப்போ மென்னுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. அந்த எக்ஸ் குரோமோசோம் ஃபால்ட்டியா இருந்துச்சுன்னா
they have higher chance of getting color blindness. ஃபீமேலுக்கு அப்படி இல்லை, 2 எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ்ல ஃபால்ட்டி ஜீன் இருந்தா கூட இன்னொரு எக்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து டிஃபெக்ட் வெளியே வராது, அதாவது எக்ஸ்பிரஸ் ஆகாது, ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், எக்ஸ்பிரஸ் ஆகாது. அதனாலதான் மேலுக்கு அதிகமான அளவு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஏன்னா இது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஜெனிட்டல்னா பிறக்கும் போதே இருக்கும், லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கும், ஏன்னா அது உங்களோட ஜெனட்டிக் கண்டிஷன். இப்போ கலர் பிளைண்ட்னஸ் ஜெனட்டிக் கண்டிஷனால மட்டும்தான் வருமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து அதர் காசஸ்னாலையும் வரும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ கிளௌகோமா, ரெட்டினோபதி, கேட்ராக்ட் இதெல்லாம் இல்லைன்னா வந்து கண்ணுக்கு போற ஏதோ ஒரு ஆப்டிக்கல் நர்வ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா கூட கலர் பிளைண்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர் பிளைண்ட்னஸ் ஜெனட்டிக்காவும் வரலாம், அதர் ஃபேக்டர்ஸ்னாலையும் வரலாம், தெரிஞ்சுக்கோங்க. கலர் பிளைண்ட்னஸை சரி பண்ண முடியாது, நோ கியூர், கரெக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். இப்ப நான் வந்து எனக்கு ஐ பவர் இருக்குன்னா கரெக்ட் பண்றதுக்காக நான் வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்ப கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு சில ஸ்பெசிபிக் கலர் ஃபில்டர் கிளாஸஸ் இருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த கலர் பிளைண்ட்னஸை மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு கியூர் இல்ல, ஒன்லி கரெக்ஷன்ஸ் தான் இருக்கு, இதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் நியூஸ், GS3 என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடான டாபிக். கோல் கேசிஃபிகேஷன் கேன் ஹெல்ப் சப்ஸ்டியூட் இம்போர்ட்ஸ் ஆஃப் அப் டு 3 lakh crore அப்படின்னு நம்ம கோல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, யூனியன் கோல் மினிஸ்டர். ஸோ என்ன சொல்றாங்கன்னா 3 lakh crore அளவு நம்ம வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பண்றதுக்கு கோல் கேசிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோல் கேசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கோல் ரிசர்வ்ஸ் இந்தியால அதிகமா இருக்கு. இந்த கோல் ஆர் லிக்னைட், லிக்னைட்டுங்கிறது வந்து லோ கிரேட் கோல்னு சொல்லுவோம், பிரவுன் கோல்னு சொல்லுவோம், அதாவது அதுல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த கோலையோ லிக்னைட்டையோ சின் கேஸா மாத்துவாங்க. சின் கேஸ்னா சிந்தட்டிக் கேஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சின் கேஸ். இதை எப்படி மாத்துவாங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன். தெர்மோனா தெரிஞ்சிரும், ஹீட் கொடுக்குறாங்க, அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் சம்டைம்ஸ் கண்ட்ரோல்டா ஆக்சிஜன் கொடுப்போம், ஸ்டீம் கொடுப்போம், ஏர் சப்ளை கொடுப்போம். இப்போ டைரக்ட் கம்பஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அட்மாஸ்பியர்ல அந்த இடத்துல எவ்வளோ ஏர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அது ஃபுல் கம்பஷன் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம கண்ட்ரோல்டா கம்பஷன் பண்ணோம் அப்படின்னா சின் கேஸ் கிடைக்கும். இந்த சின் கேஸ்ல ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கொஞ்சமா மீத்தேன் கூட இருக்கும், நிறைய கேஸ் இருக்கும். பட் இதுதான் உங்களோட மேஜர் காம்பனன்ட்ஸ் சின் கேஸ்ல, இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சின் கேஸை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இப்ப பேசியிருக்காங்கன்னா, இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம யூரியா, அமோனியா, ஹைட்ரஜனே ஃபியூவல் தானே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ஒரு ஃபீட் ஸ்டாக் ஃபார் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ், பிளாஸ்டிக்ஸ், ஃபர்டிலைசர், அதே மாதிரி மல்டிபிள் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ஃபீட் ஸ்டாக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி மூலமா நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும்னு பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் பேசியிருக்காங்க, கேபினட் அப்ரூவ் May 13 அன்னைக்கு கேபினட் வந்து ஒரு ஸ்கீம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சர்ஃபேஸ் கோல் ஆர் லிக்னைட் கேசிஃபிகேஷன். அதாவது இந்த கோல் கேசிஃபிகேஷன் 2 விதமா பண்ண முடியும், சர்ஃபேஸ்ல பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ அண்டர் கிரவுண்ட்ல பண்ண முடியும். சர்ஃபேஸ் கோல் கேசிஃபிகேஷன்னா கோலை வந்து மைன் பண்ணி சர்ஃபேஸ்க்கு மேல எடுத்து பிளான்ட், ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ல வச்சு உங்களுக்கு இந்த கேசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது சர்ஃபேஸ் கோல் கேசிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் கேசிஃபிகேஷன்ங்கிறதுனா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கோல் சீம்ஸ் இருக்குல்ல, அங்க நீங்க கண்ட்ரோல்டா டெம்பரேச்சர், ஆக்சிஜன் இதெல்லாம் அனுப்பி அண்டர் கிரவுண்ட்லயே பண்ணுவாங்க. ஸோ இதுல 2 இருக்கு. இதை ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். 37,500 crore rupeesக்கு அலோகேட் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னு கேபினெட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் கேசிஃபிகேஷன்னா என்ன, அதோட பை ப்ராடக்ட்ஸ் என்ன, அது எதுக்கெல்லாம் ஃபீட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்தியா அண்ட் கொரியா ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் நியூஸ்.
India Korea agree to address India's growing bilateral trade deficit. So India and South Korea 12th round of negotiations la irukanga. We already have trade relation, free trade agreement. அதுக்கு கீழே யூஸ்வலா ட்ரேட் அக்ரிமெண்ட்ல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதையும் விட அட்வான்ஸ்டு தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதை விட அட்வான்ஸ்ட் வந்து சீகா, அதையும் விட அட்வான்ஸ்ட் வந்து சீபா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது வந்து கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், இது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியா அண்ட் சவுத் கொரியா வந்து ஆல்ரெடி வி ஹாவ் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அப்படின்னா நம்ம வந்து குட்ஸ், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின், டிஜிட்டல் ட்ரேட், சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆல்ரெடி கோஆபரேஷன் வச்சிருக்கோம். ஓகேவா, இது நம்ம கிட்ட இருக்கிற ரிலேஷன். இதை எப்படி ஃபர்தரா அப்கிரேட் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. ஸோ இதை பண்ணும்போது என்ன பண்றோம்னா, ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. 2010ல பாத்தீங்கன்னா $5 பில்லியன் நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட்டா இருந்தது. அதாவது நம்ம அதிகமான அளவு இம்போர்ட் பண்றோம் அவங்க கிட்ட rather than எக்ஸ்போர்ட்டிங். இப்போ 2025 to 2026ல அது 3 மடங்கு அதிகமாயிருச்சு, $15 பில்லியன் ஆயிருக்கு. வி ஆல்சோ ஹாவ் அ ட்ரேட் டார்கெட், $50 பில்லியன் 2030க்குள்ள ட்ரேட் பண்ணணும் இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் நடுவுல அப்படின்ட்டு நம்ம டார்கெட் கூட வச்சிருக்கோம். ஏன் இவ்வளோ வைடா இருக்குன்னா, நம்ம இம்போர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஹை வேல்யூ இம்போர்ட்ஸா இருக்கு. அதாவது இப்போ வந்து ஹை வேல்யூ ஆட்டோமொபைல், சாம்சங், ஹுண்டாய், கியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொரியன் கம்பெனிஸ் தான். பட் இங்க இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் அங்க எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனா நம்ம இம்போர்ட் பண்றது வந்து ஹை வேல்யூ இம்போர்ட்ஸ் பண்றோம். அதனாலதான் நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு. ஸோ வி வேர் இன் 12th ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப்ல இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம இன்னும் எப்படி ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ், சைனா டு சென்ட் டெலிகேஷன் ஆஃப் ஆர்மி ஸ்காலர்ஸ் டு கீ டிஃபென்ஸ் சமிட். ஸோ ஷாங்க்ரிலா டயலாக் அப்படின்றது வந்து ஒரு மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் டயலாக். இது வந்து ஷாங்க்ரிலா ஹோட்டல் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த பிளேஸ்ல தான் ட்ரெடிஷ்னலா நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த டயலாக் பேரே வந்து ஷாங்க்ரிலா டயலாக்னு வச்சிருக்கோம். இது ஃபோக்கஸ்ட் ஆன் ஏசியா பசிபிக் அண்ட் இந்தோ பசிபிக் ரிலேட்டட் செக்யூரிட்டி அண்ட் மிலிட்ரி பிரசன்ஸ். இதுக்கு யார் வருவாங்கன்னா, மிலிட்ரி அட்வைசர்ஸ், டிப்ளமேட்ஸ், அந்த கண்ட்ரீஸ், அந்த ரீஜனல் கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், ஆர்மி சீஃப்ஸ், இவங்க தான் வருவாங்க. ஸோ இது May 29 நடந்திருக்கு. ஒரு 3 to 4 days நடக்க போகுது. அதுக்கு சைனாவும் அவங்களோட டெலிகேஷன் ஆஃப் ஆர்மி ஸ்காலர்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆனுவல் வருஷம் நடக்கும், சிங்கப்பூர்ல தான் நடக்கும். இந்த 3 days சமிட் முடியும் போது என்ன அவுட்கம் வரும்னு பேசிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் நியூஸும் GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான நியூஸ் தான். ஜெர்மனி, நெதர்லாந்து டு செட் அப் NATO பால்டிக் கமாண்ட் சென்டர். ஸோ NATO பால்டிக் கமாண்ட் சென்டர். NATO அப்படின்னா என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் 1949ல ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்கு? கலெக்டிவ் டிஃபென்ஸ்க்காக. அதாவது கம்யூனிசம் அதிகமா பரவிட்டு இருக்கும். ஸோ கம்யூனிஸ்ட் த்ரெட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டோன்ற ஆர்கனைசேஷனை 1949ல ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே முக்கியமா ஆர்டிகிள் 5 பேசுவோம். இந்த ஆர்டிகிள் 5ல வந்து கலெக்டிவ் டிஃபென்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. இதுதான் இதோட மெயின் அஜெண்டாவே. அதாவது இந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே, அதாவது இந்த நாட்டோன்ற ஆர்கனைசேஷன் கீழே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ல யாராவது ஒரு மெம்பரை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் அட்டாக் அகெயின்ஸ்ட் ஆல் த மெம்பர்ஸ். இதுதான் நாட்டோவோட ஒரு மெயின் பிரின்சிபல்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே ஜெர்மனி அண்ட் நெதர்லாந்து வந்து NATO பால்டிக் சென்டர் செட்டப் பண்ண போறாங்க. ஸோ யூரோப்ல ஜெர்மனி அண்ட் டென்மார்க் 2 கண்ட்ரிஸ் நமக்கு தெரியும். பால்டிக் ரீஜன்னா இதுதான், பால்டிக் சி இருக்கிற ரீஜன். அதை சரௌண்ட் பண்ணி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா எஸ்டோனியா, லாட்வியா, லித்வானியா, போலாண்ட், இவங்க எல்லாருமே NATO மெம்பர்ஸ் தான். இப்போ வந்து உங்களுக்கு ரஷ்யா இங்க இருக்கு. ஸோ ரஷ்யன் த்ரெட்டை
ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ல நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஒரு ஆடட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த ஜெர்மனி அண்ட் டென்மார்க் வந்து இதை பண்றாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மியூன்ஸ்டர் அப்படின்ற பிளேஸ், இது ஜெர்மனில தான் இருக்கு. இந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி இருக்கும். இதோட பேர் வந்து 1GNC. ஓகேவா? ஸோ இதுல ஒரு 50,000 பீப்புளை வந்து அங்கே ட்ரூப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நாட்டோ கமாண்ட் அங்கிருந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா, பால்டிக் சி ரீஜியன் எங்க இதை ஃபார்ம் பண்றாங்க? ஜெர்மனியோட மியூன்ஸ்டர்ன்ற பிளேஸ்ல. எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க? டென்மார்க்கும் ஜெர்மனியும் சேர்ந்து பண்றாங்க. இதுல இதை தாண்டி நீங்க வந்து நியூஸ்ல ப்ரிலிம்ஸ் பேசிக்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா கலினின்கிராட். ஸோ கலினின்கிராடுங்கிறது ரஷ்யாவோட ஒரு ஆஃப்செட் ப்ராவின்ஸ் மாதிரி. இப்ப ரஷ்யா, மெயின்லேண்ட் ரஷ்யா இங்க இருக்கும். ஆனா ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த டெரிட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது பால்டிக் சி ரீஜன்ல போலாண்டுக்கும் லித்துவானியாவுக்கும் நடுவுல இருக்கு. அது பேரு, அந்த ரீஜன் பேரு கலினின்கிராட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சுவால்கி கேப்ங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் பார்டர் பிட்வீன் போலாண்ட் அண்ட் லித்துவானியா. ஸோ இந்த 2 ரீஜனும் முக்கியம். இந்த ரீஜன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரஷ்யன் கண்ட்ரோல் இருக்கிற ரீஜன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எதுவும் செக்யூரிட்டி த்ரெட் வரக்கூடாதுன்றதுக்காக புதுசா இந்த நாட்டோ பால்டிக் சென்டர் பண்றாங்க. ஏற்கனவே அந்த ரீஜன்ல போலாண்ட்ல ஒரு சென்டர் இருக்கு, இந்த பால்டிக் ரீஜனை பாத்துக்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி ஆடட் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸ், இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வருது. ப்ரிலிம்ஸ்ல கூட இந்த வாட்டி கிராண்ட் ஸ்லாம்ஸ் டென்னிஸ் ரிலேட்டடான நியூஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மேஜர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். டபுள் டிலைட் ஃபார் ஹை ஸ்கூல் எஷா இன் அ ஸ்டார் ஸ்டட்டட் ஃபீல்ட். ஸோ யஷா சிங் ஆர் ஈஷா சிங் இவங்க வந்து எதுல ஒரு வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அந்த வேர்ல்ட் கப் வந்து ISSFன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இட் இஸ் அ கவர்னிங் பாடி ஃபார் ஒலிம்பிக் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க அந்த ISSF நடத்தின வேர்ல்ட் கப் வந்து ஜெர்மனில முனிச்ல நடந்தது. ஸோ அதுல 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்ல இவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா ஷூட்டிங் ஈவெண்ட்டை நம்ம 3ஆ பிரிப்போம்: ரைஃபிள், பிஸ்டல் அண்ட் ஷார்ட் கன். ஷூட்டிங் ஈவெண்ட்டை 3ஆ பிரிப்போம். ரைஃபிளும் பிஸ்டலுங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் இருக்கும், அதை ஷூட் பண்ணுவாங்க. ஷார்ட் கன்னுங்கிறது வந்து ஒரு மூவிங் கிளே டார்கெட் இருக்கும், அதை ஷூட் பண்றது. ஸோ இந்த பிஸ்டல்ல 10 மீட்டர் 25 மீட்டர்னு 2 இருக்கும். 25 மீட்டர்ல தான் இவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஈவெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க, இவங்களோட நேம். இதுக்கு முன்னாடி நம்ம அபினவ் பிந்த்ரா, மனு பாக்கர் இவங்களெல்லாம் பார்த்துருப்போம், நம்மளோட இந்தியாவோட ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஃபார் ஷூட்டிங் அவங்கெல்லாம். ஸோ அதே மாதிரி யஷா சிங் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து ஆன்டி டம்பிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பத்தி. ஸோ இந்தியாவில் ஆன்டி டம்பிங் இன்வெஸ்டிகேஷன் எந்த பாடி கண்டக்ட் பண்றாங்கன்னு கேட்டிருக்கோம். ஸோ ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் பத்தி 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்னு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட யூ கேன் கமெண்ட், we will answer. With this, I am concluding today's Daily News Navigator. Hope this is useful for you. Thank you.